ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எதனால் நமக்கு வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ இதிலேருந்து நான் வந்து என்னோடய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணேன். நல்ல ரிசல்ட்டாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கின் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை க்யூர் பண்ணுறது நம்ம ரொம்ப கஷ்டம். மைனராக இருந்துச்சுன்னா நம்ம அப்படி இப்படின்னு கிளியர் பண்ணிக்கலாம். பட் மேஜராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் ஃப்ரம் ஸ்கின் டேமேஜ். ஸோ இன்றைக்கி ஸ்கின் டேமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரீசன்ஸ் பார்க்க போகிறோம், ஒரு சில ரீசன்ஸ். அதில் ஃபஸ்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சன் டேமேஜ். ஸோ சன் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்கின்னுக்கு வந்துட்டு கெடுதி. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் வெளியே போகும்போது எந்த சீசனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளேஸுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அட்லீஸ்ட் சீரமுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் போடலை அப்படின்னா கூட நீங்கள் சன்ஸ்க்ரீனாவது அப்ளை பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு சீரம் மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க ஃபேஸ் வாஷ்க்கு பிறகு. பிகாஸ் சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின்னை அந்தளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சைன் ஆஃப் ஏஜிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அந்த டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன் வந்துட்டு வர்றது, ரெட்னஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் இரிட்டேஷன், உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் ட்ரைனஸ், இதிலெல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா அந்த சன் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நல்லாவே ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் சன் டேமேஜ் உங்களுக்கு நல்லாவே ரெக்கவர் பண்ணும். டேன் வர்றதுக்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு படி, ஸ்கின் வந்து அன்ஈவனாக போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அப்ளை சன்ஸ்க்ரீன் ஆன் எவ்ரி டே. ஸோ வருஷத்தில் 365 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 365 நாள் 366 நாள் நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து போட்டே ஆகணும். டே டைமில் வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சன்ஸ்க்ரீன் இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஃபார்முலாஸில் வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்துக்கிடுங்க. ஸோ சன் டேமேஜ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது. செகண்ட் டேமேஜ் வந்து வரது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த லைட்னிங் டேமேஜ் ஃப்ரம் ஃபோன், லேப்டாப் இதிலிருந்து. எஸ், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே செய்யாது. இந்த லேப்டாப்லேருந்து வரக்கூடிய லைட், இந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய லைட், இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபேஸில் அடிக்கிற லைட், இதெல்லாம் கண்டிப்பாக என் ஸ்கின்னை வந்து டேமேஜ் வந்து பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கின்னை டார்க்னஸ் பண்ணும், ஸ்கின்னுக்கு அந்த இரிட்டேஷன் வந்து கொடுக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த லைட்லேயுமே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு மேக்கப் டுட்டோரியல் போட்டிருப்பேன் சேனலில். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மேல் மேக்கப் லுக் உண்டு. ஸோ அந்த மேக்கப் லுக்கும் கொஞ்சம் இந்த ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் அப்படியே தொடர்ச்சியாக வீடியோ எடுக்கிறேன். அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து நான் போட்டு தான் வந்து எடுக்கிறேன். அதனால் டேமேஜில் லைட் டேமேஜ், இந்த ஃபோன் லைட் டேமேஜில் இருந்தால் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அது மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் லேப்டாப் பார்க்க போகிறீங்க, இந்த மார்னிங் ரூட்டில் எப்படி நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து போடுவோம், வீட்டில் இருந்தாலுமே கூட நீங்கள் ஏதாவது ஃபோன் பார்க்குறீங்க, லேப்டாப் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு SPF 30 to 50 வரை இந்த அப்ளை பண்ணிக்கிறங்க. ரொம்ப நேரத்துக்கு ஃபோன் பார்க்குற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது பார்க்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்க்குற ஆளாக இருக்கிறீங்கன்னா SPF 50 PA+++, 4++ சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே நல்லது. தேர்ட் டேமேஜ் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் டேமேஜ். எஸ், என்விரான்மெண்டல் டேமேஜ்னால் நம்ம அத்தியாவசியம் வந்து வெளியே போகாமல் இருக்க முடியாது. நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ணக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன், அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும், டல்லாக்கும். அட் த சேம் டைம் உங்கள் போர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னோட ஹெல்தினஸை வந்து நமக்கு போக வச்சிடும், அந்த க்ளோ வந்து நமக்கு வந்து போக வச்சிடும். ஸோ மேக் ஷூர் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே போகும்போது ஸ்கின் கேர் எப்படி பண்ணணும், எப்படி ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே ரொம்ப நேரம் நிற்கிற ஆளாக இருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு இது நீங்கள் எடுத்துக்கிட்டு தென் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், தென் வந்து இது பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ என்விரான்மெண்டல் டேமேஜுமே ரொம்ப பொல்லாதது. ஸோ அதில் வரக்கூடிய அந்த டர்ட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ், கிரைம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அழுக்குகள்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் சேர்ந்து அதுவே நமக்கு தங்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கும். ஆக்னி, அப்புறம் அந்த ஒரு வேர்ஸ்டு ஸ்கின், நமக்கு டல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், டீஹைட்ரேட்டட் ஸ்கின், இதெல்லாம் கொடுக்கும். ஸோ இதில் இருந்துமே ஸ்கின்னை நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறங்க. இதுக்கு நல்லா சன்ஸ்க்ரீன் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி வெளியே போய்ட்டு வந்து கண்டிப்பாக ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிடுங்க, அதுவும் வந்து முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்பெஷலி என்னோடய டீனேஜர்ஸ் வந்து அதிகமாக வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, அவங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபேஸில் ஏதாவது வந்து பிம்பிள்ஸ் வந்தால், ஒயிட் கலர்ஸ் இருந்தால் அதை போட்டு சும்மா போட்டு நோண்டி அதை டிஸ்டர்ப் பண்ணுறது, அது பண்ணவே செய்யாதீங்க. அது வலிச்சாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் பேட்ச் இருக்குது, அது நீங்கள் போட்டுக்கலாம். ஹோம் ரெமடி ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஏதாவது எசென்ஷியல் ஆயில் நீங்கள் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். என்ன இது பண்ணாலுமே இப்போ ஒரு பிம்பிள்ஸ் பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது தன்னால் அது உடஞ்சி அதில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிலீஸ் ஆகும், தவிர நீங்களும் அதை எடுக்கக்கூடாது.
அதே மாதிரி அதை பாப் பண்ணுறது, ஊசியை வச்சு குத்துறது, இந்த மாதிரி கிள்ளி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலை வந்து வைக்காதீங்க. ஸோ இதுவும் அளவுக்கு அதிகமான டேமேஜ் வந்து கொடுக்கும். லைக் வந்து அதர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கார்ஸ் வரும் ஸ்கின்னில் வந்துட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ், அந்த போர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓப்பன் போர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்னில் ஸ்கார்ஸ், மார்க்ஸ், ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வரும். ஸோ இதுவுமே இந்த கிளியர் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் இதுவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் டேமேஜ் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மீக்கப்போடு போய் தூங்குறது. ஸோ இது நிறைய பேர் வந்து செய்கிறீங்க. நானும் அந்த மாதிரி லேசியாக இருந்த பர்சன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஃபவுண்டேஷன் இது போடும்போது வெளியே போய்ட்டு வந்து அப்படியே தூங்கிடுவேன். ரிமூவ் பண்ண வந்து டைம் இருந்தாலுமே கூட அதை பற்றி அந்த இது தெரியாதனால நான் தூங்கிடுவேன். அது தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ நைட் டைம் தான் நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரீத்தபிளாக, ரெஸ்ட்டாக, நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஏதாவது மேக்கப் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் போடலாம். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம போடும்போது என்ன ஆகும் சரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது க்ளாக் ஆகி உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், போர் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் டல்லாக இருக்கும், உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் எவ்ரி டைம் நீங்கள் வெளியே போயிட்டு வந்து உங்களால் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியலை அப்படின்னாலும் கூட ஒரு மிசலர் வாட்டரை, ஒரு மேக்கப் ரிமூவர் வைப்ஸை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா வைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து படுங்க. எல்லா ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுக்காட்டாலும் கூட அட்லீஸ்ட் மேக்கப்பையாவது கிளென்ஸ் பண்ணி தூங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டேமேஜ்லேருந்து ஸ்கின்னை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் ஒரு ஸ்கின் டேமேஜஸ் வந்துட்டு ஆகிறது இதனால தான். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ இது எவ்ரிடே யூஸில் நமக்கு தினசரி நடக்கக்கூடியது. ஸோ இதுலேருந்து உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரி இது பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசனும் வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ராப்பரான டயட். ஸோ ப்ராப்பரான டயட்னால் நான் அது இதெல்லாம் சாப்பிட சொல்ல, கரெக்டாக வீட்டில் வந்து நல்லா ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் ஜூஸஸ், அப்புறம் தண்ணி அதிகமாக குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறோங்க. ஜங்க் ஃபுட், ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. ஆசைப்பட்டது வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் திண்டுக்கிறோங்க. மிச்சம் இருக்கிற ரிமைனிங் 5 டேஸ் நல்லா ஒரு தால், ப்ரோட்டீன் ரிச் தால், இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுக்கிறோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு நல்லது, ஸ்கின்னுக்குமே நல்லது, உடம்புக்குமே வந்துட்டு நல்லது. ஸ்கின் நல்லா க்ளோவாக வச்சுருக்கும். கீ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி எடுத்துக்கலாம். பட் இந்த ஜங்கி ஃபுட், ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. அது மாதிரி இந்த சீஸ், இந்த மயோனீஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆயிலியாக்கி போர்ஸெல்லாம் க்ளாக் பண்ணும். ஸோ அந்த கெட்ட கொழுப்பு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறோங்க. ஸோ இதான் கைஸ் என்னுடைய அந்த மோஸ்ட் ஸ்கின் டேமேஜ் வந்துட்டு ஆகிறதுக்கான காரணங்கள் வந்து இதுதான். ஸோ கண்டிப்பாக சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ்லேயே நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை நம்ம வந்து ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் வந்து கேளுங்க. உங்களுக்கு ஸ்கின் அதிகமாக டேமேஜ் ஆகுறது எதுலங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ ஆல். டேக் கேர், ஸ்டே சேஃப். யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நல்ல குட் குவாலிட்டியான பிராண்டான ஸ்கின் கேர் ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு நைக்கா, அமேசான், பர்பிள் இருக்கும். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு உள்ளது யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஆல் ஸ்கின் டைப் உள்ள ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் ஆயில் ஃப்ரீ, நான் கமர்ஜெனிக் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ராடக்ட்டில் போட்டு இருக்கணும். அது மாதிரி செக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஓகே பாய் தான் சொல்ல நினச்சேன். பாய் காய்ஸ்.